தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் சற்று முன் ஒரு காணொளி வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொளி வாயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ள அந்த காணொளியில் வருகிற 27/11/2025 வியாழக்கிழமையன்று மாலை 4 மணி அளவில் ஆவுடை பொய்கை, காரைக்குடியில் இருக்கக்கூடிய ஆவுடை பொய்கையில் நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்திருக்க மாவீரர் நாள் அந்த நிகழ்வுக்கான ஒரு அழைப்பாகத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் வைத்திருக்காரு. மேலும் தமிழர்களுக்கு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையும் முன்வைத்திருக்காரு. அது என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, மாவீரர் நாள் அப்படின்னா ஒரு சில பேர் இன்னும் கூட சரிவர அதை புரிந்து கொள்ளாமல் இருக்காங்க. மாவீரர் நாள் அப்படிங்கிறது நமக்காக ஒரு நிலம் வேண்டும் அப்படின்னு உயிரிழந்த அத்துணை உயிர்களுக்கும் சேர்த்து ஒரு தினத்தை நம்ம அனுசரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நாள் உருவாக்கப்பட்டது. இதை தேசிய தலைவர் அவர் இருந்தவரை அங்கு எப்பொழுதும் நடந்திருந்தது. அதன் பிறகு இங்கு எவ்வளவோ திராவிட அரசியல் செய்யக்கூடிய பிரச்சனைகள் வந்தாலும் இன்னும் சில பேர்லாம் திராவிட கட்சியில் இருந்தே இந்த மாவீரர் நாள் கொண்டாடுறேன் அப்படிங்கிற பேர்லாம் என்னென்னவோ காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாலும், உண்மையாக கட்சி தொடங்கியதுலேருந்து இப்போ வரைக்கும் துளி கூட மாறாமல் தமிழ் தேசிய கொள்கையில் இருந்து நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிற அந்த மாவீரர் நாள் மிகப்பெரிய அளவுக்கு தமிழகத்தில் ஒரு பேசுபொருளாக மாறுகிறது. யார் இந்த மாவீரர்கள் அப்படின்னு சொல்லி தெரியாத அத்தனை உறவுகளும் தினம் தினம் அந்த செய்தி சென்றடையும் போது அவர்கள் அதற்காகவே தேடி தெரிந்து கொள்கிறார்கள். அப்போ நம்மளுடைய பாதை சரியாக இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறவும் இந்த மாதிரியான ஒரு பெரும் கூட்டம் போடுறோம் அப்படின்னா அதற்கான பொருட்செலவுன்னு ஒன்று இருக்குது. நம்ம மற்ற கட்சிகளைப் போல் நம்ம கட்சியில் பார்த்திங்கன்னா தொழிலதிபர்களோ இல்லை பணக்காரர்களோ மிகப்பெரிய செல்வந்தர்களோலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஏழை எளிய மக்கள் தான், அன்றாடம் காட்சிகள். அவர்கள்கிட்ட இருக்கிற காசை வச்சு தான் நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு செய்து நம்மளுடைய வாக்கை அறுவடை செய்து வருகிறோம். அந்த வகையில் அண்ணன் சீமான் அவர்கள் அனைத்து தமிழர்களுக்கும் இதையே ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறாரு. உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் திரள் நிதி கொடுத்து உதவுங்கள். இது எவ்வளவோ கேலி கிண்டல்கள் எல்லாம் கடந்தாலும் கூட அதனுடைய உண்மையான மதிப்பு என்ன அப்படிங்கிறது கட்சியில் பயணிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். மற்றவர்களுக்கு அது தெரியாது, அவர்களுக்கு புரியவும் செய்யாது. மேட்டுமைத்தனத்தோடு இருக்கக்கூடிய அரசியல் வேறு, எளிய மக்களுக்கான அரசியல் என்பது வேறு. அது நிச்சயமாக அண்ணன் சீமான் முன்னெடுக்கிற இந்த அரசியல் தான்.